தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்யும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன் விடைக்கும் விவரங்களை சொல்லலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி டெட் தேர்வு ஆசிரியர் பணிக்கு கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது 5 ஆண்டுகளுக்கு குறைவாக மிகாமல் இருக்கக்கூடிய ஓய்வு பெறக்கூடிய வயதுடைய இருப்பவர்களுக்கு அவர்களுடைய பதவிக்காலம் டெட் தேர்வு கட்டாயம் இல்லை என சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் 5 வருடங்களுக்கு குறைவாக அவர்கள் ஓய்வு பெறக்கூடிய அந்த நாட்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்கள் 2 ஆண்டுகளுக்குள் அந்த டெட் தேர்வு எழுத வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் அவருடைய தீர்ப்பில் தெரிவித்திருந்தது. இன்று அந்த உச்சநீதிமன்றத்தின் டெட் தேர்வு தொடர்பான அந்த தீர்ப்பை மறுசீராய்வு மேற்கொள்வதற்காக தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது டெட் தேர்வு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. 2 ஆண்டுகளுக்குள் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய டெட் தேர்வு எழுதாமல் பணியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தேர்வை எழுத வேண்டும் என்பதே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருந்தது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு ஆசிரியர் சங்கங்களிலிருந்து பல்வேறு கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் ஆசிரியர்கள் இது முன் டெட் தேர்வு எழுதாமல் பணியில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் தான் தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டது, சட்ட நிபுணர்களுடனான ஆலோசனை நடத்தப்பட்டது. அதன் பிறகு பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஆசிரியர் சங்கங்களுடனான கருத்து கேட்பு கூட்டத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் நடந்திருந்தார். தற்போது தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மறுசீராய்வு செய்வதற்கான மனு தாக்கல் செய்யப்படும் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.